அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது 2025 ஐப்பசி மாதம் சதுர்த்தி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். விநாயகப் பெருமானின் ஆவணி மாதம் சதுர்த்தி திதி என்று விநாயகப் பெருமான் பிறந்தார். இவர் யானை முகத்தை தனக்கு வைத்திருக்கிறார்கள். அநேகமாக எல்லா தெய்வங்களுக்கும் மனித முகம் இருக்கிறது. இவருக்கு மட்டும் ஏன் யானை முகம் வந்தது என அனைவருக்கும் தெரிய வேண்டும். எல்லாம் சிவபெருமான் நம் மீது கொண்ட கருணையினால்தான். கஜமுகாசுரன் என்ற அசுரன் பிரம்மாவிடம் ஒரு வரம் வாங்கி பெற்றான். ஆண் பெண் சம்பந்தம் இல்லாமல் பிறந்த ஒருவனாலேயே தனக்கு அழிவு வர வேண்டும் என்பதை அவன் கேட்ட வரம் கிடைத்தது. ஆண் பெண் சம்பந்தமின்றி உலகில் குழந்தை பிறப்பு சாத்தியமில்லை என்பது அவன் போட்ட கணக்கு. அவன் நினைத்தபடி அப்படி யாரும் உலகில் பிறக்கவில்லை. எனவே அவன் சர்வ லோகங்களையும் உழைத்து தன் ஆளுகையின் கீழ் கொண்டு வந்து அனைவரையும் துன்புறுத்தி வந்தான். முக்கியமாக தேவர்களை கொன்று குவித்தான். அவனுடைய துன்பம் களாமல் தவித்தனர் தேவர்களும். முக்கியமாக அவர்களது துன்பம் தீர்க்க லோகமாதாவான பார்வதி தேவி ஒரு முடிவு செய்தார்கள். தன் மேனியில் பூசியிருந்த மஞ்சளை வலித்தெடுத்து உருண்டையாக்கினார். உறுப்புகளையும் உயிரையும் கொடுத்தார்கள். அந்த குழந்தைக்கு பிள்ளையார் என பெயர் சூட்டி அழகு பார்த்தார்கள் பார்வதி தேவி. அந்த பிள்ளைதான் தன் அன்னையின் அந்தப்புற காவலனாக இருந்து பாதுகாத்தார். சிவபெருமான் அங்கு அந்தப்புறத்திற்கு வந்தார். அவர் மனதில் தேவர்கள் படும் துன்பத்தை நினைத்து கருணை உண்டாயிற்று. இதற்காக ஒரு திருவிளையாடல் செய்தார். என் அந்தப்புறத்தில் இருக்கும் நீ யாரடா என கேட்டு பிள்ளையாரின் கழுத்தை வெட்டிவிட்டார். அதே நேரத்தில் வடக்கு நோக்கி ஒரு யானை படுத்திருந்தது. வடக்கு நோக்கி யார் படுத்திருந்தாலும் உலக நலனுக்கு ஆகாது என்பது சாஸ்திரம். அந்த நேரத்தில் பார்வதி வந்தார்கள். தன் மணாளனை கண்டித்தார்கள். ஏன் இப்படி செய்தார்கள் என. பிள்ளையாருக்கு மீண்டும் உயிர் வர வேண்டும் என கூறினார்கள். சிவபெருமானும் வடக்கு நோக்கி படுத்து உலக நலனுக்காக ஏர்வித்துவளை தந்து கொண்டு யானையின் தலையை வெட்டி பிள்ளையாருக்கு பொருத்தி மீண்டும் உயிர் கொடுத்தார்கள். தாய் தந்தை கலப்பின்றி பிறந்த அந்த குழந்தை கஜமுகாசுரனை வென்று தேவர்களை பாதுகாத்தார் பரம்பொருள் விநாயகப் பெருமான். யானை தலையை விநாயகருக்கு தேர்ந்தெடுத்ததன் மூலம் பல அறிவுரைகள் மனிதனுக்கு தரப்படுகின்றன. மனிதனின் வாயும் உதடும் தெளிவாக வெளியே தெரிகிறது. மற்ற மிருகங்களும் கூட அப்படித்தான். ஆனால் யானையின் வாயின் துன்பிக்கையும் மூடிக்கொண்டிருக்கிறது. அது வெளியே தெரியாது. தேவையின்றி பேசக்கூடாது என்பதும் தேவையற்ற பேச்சு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்றும் இதனால் விளக்கப்படுகிறது. விநாயகருக்கு சுமுர் என்ற பெயர் ஒன்று. சா என்றால் மேலானது அல்லது ஆனந்தம் என பொருள்படுகிறது. அவர் ஆனந்தமான முகத்தை உடையவர். யானையை பார்ப்பதனால் குழந்தைகள் ஆனந்தமாக இருப்பது போல பக்தர்களுக்கும் ஆனந்தத்தை தர வேண்டும் என்பதற்காக இந்த முகத்தை பரமல் சிவபெருமான் அவர்கள் அளித்தார்கள். சதுர்த்தி நாளில் ஓம் கணேசாய நமக எனும் மந்திரத்தை 108 முறை சொல்லி அருகம்புல் அணிவித்து வழிபட்டால் அவரது நலனை கண்டிப்பாக பெற முடியும். முக்கியமாக விநாயகப் பெருமானின் சக்தியால் எந்த ஒரு தொழிலை தொடங்குவதற்கு முன்பும் பரம்பொருள் விநாயகப் பெருமானை நினைத்து வழிபடுவோருக்கு அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். பிள்ளையாரை வழிபட மிக மிக எளிதாக வீட்டில் உள்ள ஒரு சுத்தமான மஞ்சளை குமிழாக பிடித்து அதற்கு அருகம்புல் சாத்தி உடனடியாக பிள்ளையார் வழிபாட்டை செய்துவிடலாம். பிள்ளையாரை பெண் வடிவம் காணும் மரபு தமிழகத்தில் இருந்திருக்கிறது. பெண்மை கோலம் கொண்ட பிள்ளையார் கணேசினி என்றும் கஜானனி என்றும் அழைக்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரம் தானுமாலயன் என்னும் கோவில் தூண் ஒன்றில் ஒரு காலை ஊன்றியும் மற்றொரு காலை மடக்கியும் நர்த்தனம் ஆடும் இவர் பெண்ணுரு கொண்டு இரு கரங்களில் அபய வரத முத்திரனை கொண்டு நிற்கிறார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சுவாமி சன்னதி நுழைவு வாயிலில் வலது பக்கத்தூணில் கணேசினியின் திருவுருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. அவரது கால்புகள் புலிக்கால்களாக அமைந்திருப்பதனால் வியாக்க பாரத கணேசினி என அழைக்கப்படுகிறார் பரம்பொருள் பிள்ளையார் அவர்கள்.
பிள்ளையார் சுழியில் உள்ள அகரத்திற்கு பிரம்மன், உகரத்திற்கு திருமால், மகரத்திற்கு ருத்ரன், பிந்துவிற்கு மகேசன், நாதத்திற்கு சிவன் எனும் குறிப்பிடப்படுகிறது. எனவே 5 தெய்வ வணக்கமே பிள்ளையார் சுழி என்பார்கள் பெரியோர்கள். முக்கியமாக விநாயகர் உகந்தம் பாம்பு, அணி பாம்பு, பூணூல் பாம்பு என தம்முடன் சர்வ அணிகலன்கள் கொண்டுள்ளார். பிள்ளையார்பட்டில் லிங்கமும் பாம்பும், திருப்பரங்குன்றத்தில் கரும்பும், பவானியில் வீணையும், மானாமதுரையில் சங்கும், சங்கரன் கோவிலில் பாம்பாட்டி சித்தர் பீடத்தில் நாகத்தையும் கையில் கொண்டுள்ளார். தேனியில் அமிர்த கலசம் ஏந்தி காட்சியளிக்கிறார் பிள்ளையார். மண்ணால் செய்த விநாயகரை வழிபட்டால் நற்பதவி கிடைக்கும். புற்று மண்ணில் உருவாக்கப்பட்ட விநாயகரை வணங்கினால் லாபம் கிடைக்கும். உப்பால் உருவான விநாயகரை வணங்கிட எதிரிகள் அகலால் அமைந்த விநாயகரை வழிபட சகல செவ்வாய்க்கைகளும் பெறலாம். முக்கியமாக இந்த ஐப்பசி மாத சதுர்த்தி நாட்கள் பரமுள் விநாயகப் பெருமானை நினைத்து வழிபடுவர்களுக்கு அனைத்து விதமான காரிய சக்தியும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். இந்த சதுர்த்தி நாளில் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் பரமுள் விநாயகப் பெருமானை நினைத்து வழிபடுவர்களுக்கு அனைத்திலும் வெற்றியும் கிடைக்கும். தமிழ்நாட்டில் முதலாக தங்கத்தேரில் பவனி வந்த பிள்ளையார் என்ற பெருமையை பெற்றவர் கோவை ஈச்சனாரி பிள்ளையார். இங்கு தேர் 7.5 கிலோ தங்கம், 18 கிலோ வெள்ளியால் செய்யப்பட்டுள்ளது. சிலருக்கு தொழில் இழப்பு ஏற்பட்டு இருக்கலாம், சிலருக்கு பதவி இழப்பு ஏற்பட்டு இருக்கலாம், சிலருக்கு சொத்து இழப்புகள் கண்டிப்பாக ஏற்பட்டு இருக்கலாம். இவர்கள் நடமாடும் தோற்றத்தில் இருக்கும் நர்தன விநாயகரை அணங்கி அவருக்கு அபிஷேகம் செய்து இனிப்பு நைவேத்தியம் செய்து வழிபட்டால் இழந்தவைகளை மீண்டும் பெறலாம் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக இந்த சதுர்த்தி நாட்களில் இந்த மாதிரியான வழிபாடுகளை செய்வதன் மூலம் உங்களுக்கு நல்ல விதமான பலன் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். இதனை மனதில் தெரிந்து கொண்டு உடனடியாக பரமுள் விநாயகப் பெருமான இந்த சதுர்த்தி நாட்கள் வழிபடுங்கள். வித்தியாசமான விநாயகர் கைத்தொழில் கும்பம் ஏந்திய கை ஆக்கும் தொழிலாகும். மோதகம் ஏந்திய கை காக்கும் தொழிலை கொடுக்கிறது. அங்குசம் ஏந்திய கை அழிக்கும் தொழிலில் இருக்கிறது. பாசம் ஏந்திய கை மறைத்தல் தொழிலை காக்கிறது. விநாயகருக்கு விருப்பமான நிவேதானம் அப்பம், மோதகம், பழம், பொரிகடலை, கரும்பு, மாப்பழ, வாழை, நாகப்பழம், விழாம்பழம், தேங்காய், அடுத்ததாக இளநீர், அவரை மற்றும் கொய்யா, சுண்டல், துவரை, புட்டு, பொங்கல், எள் உருண்டை, விடை பாயாசம், தேன் கல்கண்டு, சர்க்கரை, தினை மாவு, பாகு, அதிரசம் முதலியன விநாயகப் பெருமானுக்கு மிக மிக முக்கியமாகும். இந்த சதுர்த்தி நாட்களில் இதனை படைத்து பரம்பொருள் விநாயகப் பெருமானை கண்டிப்பாக வழிபடுங்கள். வக்ரதுண்டர், சிந்தாமணி, கணபதி, கஜாஸ்பதி மற்றும் விக்ன கணபதி, மதுரசீர கணபதி, துண்டு கணபதி, வல்லவ கணபதி, தூப கணபதி, கணேசர், மாத்தோடக கணபதி, ஏரம்ப கணபதி, விநாயகர் என்ற சொல்லுக்கு சிறந்த தலைவர் என பொருளாகும். முக்கியமாக விநாயகப் பெருமானை மனதில் நினைத்து கண்டிப்பாக வழிபடுங்கள். விநாயகர் 16 வடிவங்களில் அலங்கரிக்கலாம். இந்த அமைப்பில் வணங்குவதால் மாறுபட்ட பலன்கள் நமக்கு ஏராளமாக கிடைக்குமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.